உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கும் சிறிய தீவான டியாகோ கார்சியாவில் இலங்கை தமிழர்களை தடுத்து வைத்திருந்தமை சட்டவிரோதமானது என்று பிரித்தானியாவில் நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். மாலைதீவுக்கு தென்மேற்கேயும் அமெரிக்க கண்டத்தின் தென்பகுதிக்கு வடமேற்கேயும் உள்ள சாகோஸ் தீவுகள் கூட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய தீவு டியாகோ கார்சியா. இந்திய பெருங்கடலில் ராணுவ கேந்திர ரீதியாக டியாகோ கார்சியா மிகவும் முக்கியமான ஒரு இடமாகும். அங்கு பிரித்தானிய மற்றும் அமெரிக்க படைகள் நிலை கொண்டுள்ளன. இது முற்றாக ராணுவ பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தீவாகும். அங்கு பொதுமக்கள் எவருக்கும் அனுமதி இல்லை. தீவின் ஒரு பக்கம் அமெரிக்க கடற்படையும் மறுபக்கம் பிரித்தானிய படைகளும் உள்ளன. இந்த நிலையில் இலங்கையிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் படகு ஒன்றில் பயணமான 60க்கும் அதிகமான தமிழர்கள் கனடாவில் அகதி தஞ்சம் கோரும் நோக்கில் பயணமாகிய வேளையில் அந்த தீவிற்கு அருகில் செல்லும் போது படகு பழுதடைந்தமையினால் அந்த தீவில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனினும் டியோகா கார்சியா தீவு முற்றாக ராணுவ பிரதேசம் என்பதால் அங்கு இறங்கிய அனைத்து தமிழர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மிகவும் ரகசியமான ராணுவ தளம் என்பதால் அங்கு தடுத்து வைக்கப்பட்ட தமிழர்கள் அவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட தடுப்பு பகுதியில் இருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அங்கு தங்கியிருந்த பெரும்பாலானவர்கள் பிரித்தானிய பெருநிலப்பரப்பிற்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் இந்த தீர்ப்பும் அவர்கள் பிரித்தானிய பெருநிலப்பரப்பிற்கு கொண்டுவரப்பட்ட சம்பவமும் தனித்துவமான ஒன்று. இதை எதிர்காலத்தில் ஒரு முன்னுதாரணமாக காட்ட முடியாது என்று பிரித்தானிய அரசு திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது. அவர்கள் வழக்கு அசாதாரணமானது என்றும் ஒரே ஒரு முறை மாத்திரமே கவனத்தில் எடுக்கக்கூடியது என்றும் பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. பின்னர் அந்த பெருங்கடல் பகுதியில் இருக்கும் பிரதேசங்களுக்கான உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்தது. பின்னர் தீர்ப்பளித்த நீதிபதி தஞ்ச கோரிக்கையாளர்களை அந்த தீவில் பிரித்தானியா தடுத்து வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.